அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயிலேருந்து உங்கள் அருள்வாக்கம்மா. இன்னைக்கு நாளைக்கு பௌர்ணமி இருக்குது. வைகாசி பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி நாளில் நம்ம அம்பாவை நல்லபடியாக வழிபடணும். வழிபடுறவங்களுக்கு ஏதோ கை கால் வரல, கஷ்டப்படுறோம், குழந்தை பாக்கியம் இல்லை, வீட்டில் நிம்மதியே இல்லைம்மா, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு வீட்டுக்கார் சரியில்லை, துன்பத்தில் மட்டுமே நான் இருக்கேம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பௌர்ணமியில் அம்பாள் காளிகை அம்பாளை ராவு காலத்தில் நீங்கள் அவளுக்கு விளக்க போட்டு பூஜை பண்ணும்போது உங்களுடைய கோரிக்கை அம்பாள் கேட்குவா. ஸ்ரீ வேட்டக்காளியம்மா மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓம் சக்தியாக இருக்கலாம், காளிகை அம்பாளாக இருக்கலாம், இல்லை வெக்காளியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கே ஒரு சன்னிதானம் அம்பாள் சன்னிதானம் இருக்கோ அங்கே போயிட்டு நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு போயிட்டு ராவு காலத்தில் அம்மாவை வழிபடுங்க. காளி தேவி என்றாலே ராவு கால வழிபாடு ரொம்ப சிறப்பு. அவளுக்கு ராவு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி ஒரு எலுமிச்சை பழத்தால் விளக்கேற்றி அவகிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும். மனதைரியத்தோட ஒரு மனதோட கோயிலுக்கு போய் அம்மா எனக்கு இது வேணும், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லைம்மா, நீயே என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய தாய், எல்லாம் நீயே அம்மா அப்படின்னு கேட்கும் போது நம்மளுடைய கோரிக்கையை நம்ம காளிகை அம்பாள் காளி தேவியானவர் சிறப்பு மிக்க அன்பு மிக்க என் தாய் காளிகம்பா நம்மளுடைய வேண்டுதலையும் நம்மளுடைய கோரிக்கையும் செவி சாட்சி கேட்டு நம்மளுக்கு என்ன கோரிக்கை நடப்பா. எத்தனையோ பேர் அம்மா எனக்கு கை கால் வராமல் இருக்குது, உடல்நல பாதிப்பு இருக்குது, பிணியால் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு துன்பம் மட்டும்தாம்மா இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, 10 வருஷம் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லைம்மா, கல்யாணம் நடக்கலம்மா, 30 வயசாகுது, 35 வயசாகுது, எனக்கு கல்யாணம் நடக்கலம்மா அப்படின்னு நிறைய குழந்தைங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறேன். நாளைக்கு பௌர்ணமி நாள் ராகு காலத்தில் போயிட்டு அம்பாளுக்கு விளக்கு போட்டு உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு சீட்டாவோ இல்லை ஒரு மரத்தில் ஒரு கயிறாவோ ஏதோ ஒரு மூலியத்தில் அம்மாளுக்கு நீங்கள் தெரியப்படுத்திட்டு வாங்க. நாளைக்கு ராகுகால பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ராகுகால பூஜையில் நீங்கள் அம்பாளுக்கு நல்லபடியாக வழிபடுங்க. வழிபடும் போது உங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று ஒன்றா தட்டவே முடியாது, அம்மா திறக்கவே முடியாது கதவுமான்றதை கூட அம்மாவை தொட்ட திறந்து அம்மாளுடைய இதயத்தை நீங்கள் தொடும் போது உங்களுக்கான கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும்னு அம்பாள் நம்ம அம்பாள் நமக்காக தான் இருக்கிறா. நம்ம என்ன கேட்போம், நம்மளுடைய பலன் என்ன, நம்மளுடைய கருமாக்கள் என்ன, அந்த கருமாக்கள் எல்லாம் நம்மளுக்கு தீரும் போது நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நம்ம அம்பாள் நம்மளுக்கு கொடுப்பா. ஓம் சக்தியாக இருக்கட்டும், நம்ம 108 காளிங்களை எந்த காளி அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல வழிபடுங்க. நம்மளுடைய ஸ்ரீ வேட்டகாளி அம்மா படவேட்டு அம்மாவுடைய மறு அவதாரம் தான் நம்ம ஸ்ரீ வேட்டகாளி அம்மா. இவள்கிட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். இவள்கிட்ட கூட நீங்கள் வீடியோ மூலமாக இவளை பார்க்கும்போது நீங்கள் நம்ம அம்மாவை நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அம்மா நான் உங்கள் சன்னிதானத்துக்கு நான் வரேன், என்னால் முடிஞ்சதை உங்கள் சன்னிதானம் 4 பேருக்கு அன்னதானம் போடுறேன், இல்லை 4 பேருக்கு அன்னதானம் உதவுறேம்மா அப்படின்னு வேண்டிக்கோங்க. வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க வியாபாரம் நடக்கல அப்படின்றவங்க கூட நம்ம அம்பாவை வேண்டிக்கோங்க. அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் நடந்ததுக்கு அப்புறமே அம்பாவை தரிசனம் பண்ணுங்க. இதுதான் உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோளாகவும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃபோன் காலில் அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, நான் இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கேம்மா, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலம்மா அப்படின்னு சில பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே நம்பிக்கை, நான் கொடுக்குற நம்பிக்கை என்னென்னா, நம்ம அம்மா எப்படியோ அம்மாவையும் படைத்த தெய்வம் நம்ம காளி தேவி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காளியை ராகு காலத்தில் வழிபடுங்க. ராகு காலத்தில் வழிபடும் போது அந்த ராகு காலத்தில் ஸ்தலத்தில் இருப்பாங்க. அம்மா தேவஸ்தலத்தில் இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கையை நம்ம மட்டுமே இல்லையே, நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த டைமில் அவளை கூப்பிடுறவங்க. எத்தனை கோரிக்கை அம்மா நீ கும்பிடுற நேரத்தில் அம்மா அந்த தேவஸ்தலத்தில் இருக்கும்போது அவளுடைய செவி சாட்சி உன்னை கேட்பா. கேட்டு உன்னுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவா. அனைவரும் அம்மாவுடைய ஆசீர்வாதையும் ஆசையும் பெறுங்க. சகல துன்பம் கஷ்டத்தில் இருந்து எல்லாரும் விடுபடணுன்றதான் என்னுடைய ஆசை. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அம்மா கிட்ட சில கோரிக்கை வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை தரிசனம் பண்ணுங்க. அம்மா நான் எனக்கு நடந்தால் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அம்மாவை நேராக பார்த்தா தான் இல்லை நான் வீடியோவில் போடுற மாதிரி அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் வேண்டு. சக்தி வாய்ந்த பூமி இது. இந்த சக்தி வாய்ந்த பூமியில் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அந்த வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை தரிசனம் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.